Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இக்கட்டான சூழலிலும் நுகர்வோரின் நலனை பாதுகாப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்காது என்று அமெரிக்க அதிபர் கருத்து தெரிவித்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. நுகர்வோர் நலனை பாதுகாப்பதில் இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியில் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக உள்ளது எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்வதன் அடிப்படையிலேயே இறக்குமதி தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவும் கூறப்பட்டிருக்கிறது. நிலையான எரிசக்தி விலை மற்றும் பாதுகாக்கப்பட்ட விநியோகம் ஆகியவை நாட்டின் குறிக்கோள் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பிருந்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், முழு விவரம் என்ன? ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட வர்த்தகம் அதிகமாக இந்தியா செய்கிறது என்று சொல்லிதான் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரித்தது. அதனால இந்தியாவுடைய ஏற்றுமதியானது சற்று பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல அதுக்கு மாற்று ஏற்பாடுகளையும் இந்தியா ஒரு பக்கம் தீவிரமாக தற்சார்பு பொருளாதாரம் கடந்து உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி உள்நாட்டு சந்தையை விரிவாக்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுத்திருக்கிற அதே சூழல்ல தொடர்ந்து 2 நாடுகளுக்கு இடையில வர்த்தக குழுவினுடைய பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார், இந்தியா எங்களுடைய நெருங்கிய நட்பு நாடு, அவர்களோடு வர்த்தக மற்றும் ராஜ்ய ரீதியான உறவு என்பது இன்னும் நாங்கள் வலுப்பட வேண்டும் என்கிற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். இந்தியாவுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும் என்றெல்லாம் பேசினாங்க. ஏன்னா அமெரிக்க அதிபர்களுடைய இந்தியாவுக்கான அந்த வரி விதிப்பை அதிகரித்திருப்பது அமெரிக்காவுக்குள்ளேயும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா போன்ற முக்கியத்துவம் பெற்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோடு வர்த்தக ராஜ்ய உறவை வலுப்படுத்த வேண்டுமே தவிர இது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக அதை குறைக்க கூடாது என்றெல்லாம் அமெரிக்காவிலே இருக்கிற கட்சி தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பும் ஒரு பக்கம் தெரிவித்திருக்காங்க. அங்கே ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கிற சூழல்ல ஒரு பக்கம் இந்தியாவும் அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை என்றாலும் கூட நம்மளுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், ஆனால் பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் இணக்கமாக தொடர்கிறோம் என்கிற ஒரு ராஜதந்திர நடவடிக்கை ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் இப்படி தெரிவித்திருந்தார். அதுல கூடுதலா சொல்றப்ப இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய அதிகமாக இறக்குமதி செய்து அதை படிப்படியா குறைச்சிக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப எங்களுடைய வர்த்தகம் என்பது எங்களோடு இன்னும் கூடுதலாக மீண்டும் பழையபடி தொடர்வதற்கான சமிக்கைகள் இருப்பதாக அமெரிக்காவுடைய அந்த கருத்துல தெரிய வந்துச்சு. இந்த சூழல்ல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கு. குறிப்பாக வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளர் ரஜீப் ஜி என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்காது என்று அமெரிக்க அதிபர் கருத்து தெரிவித்திருக்கிற நிலையில இந்த விளக்கம் என்பது மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியில இந்தியா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. நுகர்வோருடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற அடிப்படையில தான் இறக்குமதி தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிலையான எரிசக்தி, அதனுடைய விலை, பாதுகாக்கப்பட்ட விநியோகம் இதை மற்றும் முக்கியமாக நாங்க கருத்தில் கொள்வோம். எரிசக்தி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் அதை விரிவுபடுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுத்தான் வருகிறது. எண்ணெய் எரிவாயு இறக்குமதி தொடர்பாக இப்படி அவங்க தெரிவித்திருப்பது அதுல இன்னும் கூடுதலா சொல்லியிருக்காங்க, இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை விரைவில் நிறுத்திக் கொள்ளும் என்று அமெரிக்க அதிபர் தெரிவிச்சிருந்தார். ஆனா அதை உறுதிப்படுத்துறது மாதிரி எந்த விஷயத்தையும் இங்க குறிப்பிடல. அதே நேரத்துல அமெரிக்கா இப்படி தெரிவித்திருக்கு, இந்தியா தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கு. அதுல நாங்க இந்தியாவில ரஷ்யாவில இருந்து நாங்க வாங்க மாட்டோங்கிறதெல்லாம் எதுவும் அவர் பேசுறதுக்கு அக்லாட் எல்லாம் பண்ணல. ஆனா அதே நேரத்துல இப்ப இந்த இது போன்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்க அதே சூழல்ல இந்தியா ரஷ்யா இடையிலான ஒரு இருதரப்பு ஒரு அங்க பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. ரஷ்யா நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில. விரைவிலே இது குறித்தும் ரஷ்யாவினுடைய வந்திருக்கிற ரஷ்யாவுடைய பிரதிநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகம் மட்டுமல்ல,
பாதுகாப்பு துறை சார்ந்து பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட பாதுகாப்பு துறை சார்ந்தும் நீண்ட நெடிய காலமாக இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு நட்பு நாடுகளாக இருக்கின்றன. இந்த ஒரு வர்த்தகம் மட்டுமல்ல, இதை கடந்து ராஜ்ய ரீதியிலான ஒரு பெரும் நெருக்கம் என்பது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கு. அதனால நாங்க இப்போ இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்வது கூட மிக குறைந்த விலையில தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு இப்போதும் எப்போதுமே ரஷ்யா சாதகமான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கு. ரஷ்யா சந்தையில இந்தியா என்னைக்குமே வரவேற்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவில் இந்திய செய்தி நிறுவனங்களின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ரஷ்யாவுடைய பிரதிநிதி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ புவிசார் அரசியலை பார்க்கின்ற பொழுது, ஏன்னா உக்ரைன் போற ரஷ்யா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறதும், அதுகிட்டேருந்து நம்ம இந்தியா கச்சா எண்ணெய் உள்ளிட்ட வர்த்தகத்தை தொடர்றதும், இந்தியா செய்த வர்த்தகத்தின் மூலமாக உக்ரைன்ல பாதிப்பு என்றெல்லாம் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இன்னைக்கு ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி இந்தியாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்தியாவினுடைய உறவை தொடர விரும்புகிறார்கள். அதே நேரத்துல சீனாவும் இந்தியாவோடு இணக்கமாக நெருக்கமாக இருக்கிறதுக்கான தங்களுடைய சமிக்கைகளையும் ஒரு பக்கம் வெளிப்படுத்திருக்காங்க. இப்ப ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புல இந்தியாவுடைய பிரதிநிதிகள் பேசினதும், இப்ப மீண்டும் சீனாவுக்கு நேரடி விமான போக்குவரத்தை இந்தியா தொடங்குறது உள்ளிட்டவெல்லாம் இந்தியாவும் இணக்கமான ஒரு போக்கை. இப்ப அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளோடும் இந்தியாவுடைய வர்த்தக ராஜ்ய உறவு என்பது கொஞ்சம் மேம்பட்டு வருகிறது கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப. அதுல அமெரிக்காவுடைய இந்த வர்த்தகம் மட்டும்தான் ஒரு நெருடலாக இருக்கு. அதுவும் இந்த நவம்பர் மாதத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுற சூழல்ல அமெரிக்கா அதிபருடைய இந்த அறிவிப்பும் இந்தியாவுடைய விளக்கமும் இப்ப இதுல ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் வெளிப்படுத்துகிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.